கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு முக்கியமான வசனம். தொடர்ந்து பார்க்கிற குடும்பத்துக்கு இந்த வசனம் தெரியும். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். செம்மையானவன் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒரு கார் வாங்குறோம், மேனுஃபேக்சர் அப்படிம்பாங்க. அந்த கார் வாங்கும்போது பார்த்தா எந்த ஒரு டேமேஜ், எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்காது. எல்லாம் பர்ஃபெக்ட் சார், இத்தனை வருஷம் உங்களுக்கு கேரண்டி அப்படிம்பாங்க. ஆனா வண்டியை கொண்டு போயிட்டு ஓட்டும்போது பார்த்தா ஸ்பீடு அதிகமாக ஓட்டும்போது இல்லைன்னா எங்கேயோ கொண்டு இடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வண்டி டேமேஜ் ஆயிரும். கம்பெனில வந்து கேட்பாங்க, அவங்க உடனே சொல்லுவாங்க, சார் நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போனீங்க அப்படிம்பாங்க. நாங்க 60 தானே சார் போய் சொன்னோம், நீங்க ஏன் 120 போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணும்போது கரெக்டா தான் இருக்கு, ஆனால் வண்டி ஓட்டக்கூடிய நபர் வேகமா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல மிஸ்டேக் எப்படி வருது அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது இல்லை. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோம், கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிச்சிட்டோம், பைபிள் சட்டம் நமக்கு தெரியும். ஆனால் 24 மணி நேரம் எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு, உறவு எப்படி இருக்கு? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபிக்கணும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்கிறார். அப்ப முதல்ல அவருடைய சமூகத்துல உட்காரணும். முதல் கனி எனக்கு அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியதான் ஆசீர்வாத கதவுகள் ஓப்பன் ஆகும். நான் மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதான் பரலோக கதவுகள் திறக்கப்படும். இது என் வாழ்க்கையில நான் ஊழித்து வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச உள்ள காரியங்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 1000 மிஸ்டேக் இருக்கும். இதையும் நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். ஏன் அப்படி சொல்லித்தரேன் அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோம், வசனம் அவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கு, ஆனா நம்ம வாழ்க்கை அதே போல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக்கா இருக்கும். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்களோ பலவிதமான வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களை உருவாக்கி கொண்டார்கள். அநேக உபாய தந்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு தந்திரம் சொல்லி எழுதப்படல, 2 சொல்லி எழுதப்படல, 3 தந்திரம் சொல்லி எழுதப்படல. அநேக உபாய தந்திரங்கள், அநேக வாழ்க்கை சிக்கல்களை உருவாக்கி கொண்டார்கள். ஒரு வாலிப வயசுல ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாரோட இருக்கு, ஏன் பழகுறாங்க, எதுக்கு பழகுறாங்க, செல்போன் பாக்குறாங்க, எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, ஏன் பாக்குறாங்க, எல்லாமே தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். ஆனா கிருபையின் காலத்துல வாழ்றோம். மனம் திரும்ப காலங்களை, சமயங்களை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு, ஐக்கியம் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை 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 பிரச்சனை. நிறைய ஜெப குறிப்பு வரும்போது பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை.
அது வாலிப பிள்ளையா இருக்கலாம், திருமணம் முடிந்தவங்களா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம். நிறைய குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அது லோன் காரியமா இருக்கும், இல்லை கடன் பிரச்சனையா இருக்கும், குடும்ப பிரச்சனையா இருக்கும், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும், பிசினஸ் பிரச்சனையா இருக்கும். ஏதோ ஒரு காரியத்துல எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கும். லாஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கும்போது தெரியும், இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதை கொஞ்சம் லோட கூட்டி இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கு தேவன் அந்தந்த நாள்ல அழகா போஷிக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்ததில்லை. தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன் என்பதை நான் அழகா கண்டு கொண்டேன். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தும் போது கிருபை தரார். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சின்ன ஜெபம் தான். அந்த சின்ன ஜெபம் எவ்வளவு ஸ்பீடா பரலோகத்துக்கு போகும் தெரியுமா? சில குடும்பத்துல எனக்கு ஜெபிக்க தெரியல அப்படிம்பாங்க. பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என் கூட நீங்க வாங்கப்பா. இந்த சின்ன ஜெபம் கூட அவ்வளவு வல்லமை உள்ள ஜெபம். கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா ஜெபிக்க பழகுங்க. வண்டியில போறோமா ஜெபிங்க, சமையல் பண்ணீங்களா ஜெபிங்க, தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா, படுத்திருக்கிறீங்களா அப்பவுமே ஜெபிங்க, நைட்டு படுக்க போறீங்களா ஜெபிங்க. எப்படி ஜெபிக்கணும்? தேவனோட பேசிட்டே இருக்கணும், அப்பாவோட பேசிட்டே இருக்கணும். சில குடும்பத்துல உடனே முழங்கால் போட்டுதான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க முழங்கால இருந்து ஜெபிங்க, உங்களுக்கு எப்படிலாம் டைம் இருக்கும் எல்லா மெத்தட்லயுமே ஜெபிங்க. ரெண்டாவது ஒரு பாயிண்ட் இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம இருதயம் செம்மையா இருந்தால் மட்டும்தான் நமக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். சில குடும்பத்துல கேட்பாங்க, பிரதர் என்ன செஞ்சாலும் பிரச்சனை சரியாக மாட்டுக்கு. ஒரு குடும்பத்துல ஒரு ஐயா என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஜெபிக்க வரும்போது ஒரு காரியம் சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சரி. 12 வருஷம் ஆச்சு, சரி. நான் சர்ச்சுக்கு தான் போறேன், சரி. நானும் என் மனைவியும் பிரிஞ்சிருக்கோம். ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? 10 வருஷம் முன்பாக எனக்கு என் மனைவிக்கும் ஒரு சின்ன ஒரு பேச்சு தகராறு. என் மனைவி அவங்க அம்மா அப்பா விட்டு போயிட்டார். நான் உடனே கேட்டேன், நீங்க போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே? இல்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் வாரம் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சில் ஜெபம் பண்றேன், என் மனைவி எப்படியாவது வந்துருவா அப்படின்ட்டு ஜெபம் பண்றேன். நான் என்ன கேட்டேன், நீங்க போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே? இறங்கி போக மனசு இல்லை, விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஒரு சின்ன ஒரு பேச்சு தகராறு, யாரோ ஒருத்தங்க இறங்கி போறதுக்கு மனம் இல்லை, மன்னிக்கிறதுக்கு மனம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் போய் ஏன் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். நம்ம மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறோமா? தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். எதை மாத்திரம்? தந்திரங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது எப்படிப்பா ஆசீர்வாதம் இருக்கும்? வாயை திறந்தா தந்திரம், 24 மணி நேரமும் தந்திரமான நிறைய காரியங்கள் ரகசியமா செஞ்சுட்டு இருப்பாங்க. புருஷனுக்கு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம புருஷன். ஒரு வீட்டுல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கூட இருக்கிற ஒரு அம்மாவுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை போல இருக்கு. உன் செயினை கொஞ்சம் தா, நான் 2-3 நாள்ல திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த அம்மாவும் பரவாயில்ல உண்மையா இருக்கிறான்னு சொல்லிட்டு தூக்கி கொடுத்துட்டு 1 மாசம் ஆச்சு தரல. உடனே ஒரு ஜெபகுறிப்பு வருது. என்ன ஜெபகுறிப்புன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, நகையத்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தா ஃபோனை எடுக்க மாட்டேங்காங்க, பேசவும் மாட்டேங்காங்க. என் புருஷங்க என்னை அடிச்சிடுவாரு, ஏன்னா புது நகை அப்பதான் நாங்கள் வாங்கியிருந்தோம், என் கனவு தெரியாது, இந்த அம்மாட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. காலம் கடைசியா இருக்கு. யாரை நம்பணும், என்ன செய்யணும் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. இஷ்டம் போல வாழ்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குடும்பத்துல பிரச்சனை வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா பயம் வந்துடுது. காரணம் என்ன? அநேக உபாய தந்திரங்களை, கணவனு தெரியாம மனைவி, மனைவி தெரியாம கணவர். என் வாழ்க்கையில இதெல்லாம் நிறைய நடந்துருப்பா.
ஆமா, நான் அதில் ஃபேமஸ். என் மனைவிக்கு தெரியாம இஷ்டம் போல கடன் வாங்குவேன், இஷ்டம் போல வாழ்வேன். அப்புறம் இஷ்டம் போல பல பிரச்சனை வந்துடும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, உண்மை இல்லாத ஒரு காரியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மை இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ள பிசாசு உள்ள வருவான். அதை நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். பிசாசு எப்படிப்பா வாரான்னு சொல்லி கண்டுபிடிச்சதுல, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு நபரு பிசாசுட்ட போய் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது, போராட்டம் வருது, கண்ணீர், ஏன் கடன் பிரச்சனை, ஏன் பின்னாடி ஏன் நிம்மதி இல்லை, ஏன் ஒரு குடும்பத்துல தற்கொலை எண்ணங்கள் வருது, மரண பயம் ஏன் வருது, அடிக்கடி ஏன் வாழ பிடிக்கல, இதுக்கு பின்னாடி என்ன ஆன்சர் இருக்கு? நான் அழகா சின்ன பிள்ளைக்கு பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். நேற்று ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன் ஜெபிக்க வரும்போது அவங்களுடைய நிறைய காரியங்களை ஷேர் பண்ணாங்க. வெளிநாட்டு போறதுக்காக ஒரு குடும்பத்துல ஒரு ஏஜென்சிட்ட பேசி பணம் கொடுத்தாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆனா 1 வருஷமாச்சு அந்த வேலை மட்டும் கிடைக்கலையா. சரி, அவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏஜென்சிட்ட அங்கேயும் பணம் கொடுத்து வெளிநாட்டு போறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் 1 வருஷம் ஆச்சு, போக முடியல, தடை. இது போக அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியத்துல தடை. உடனே ஒரு ஜெபக்குறி போகுது, அண்ணன் இந்த மாதிரி தடையா இருக்கு, என்ன செய்யும்? இன்னைக்கு கூட நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஒரு குடும்பத்துல ஜெபக்குறி போறது, நான் வேலைக்காக லஞ்சம் கொடுத்தேன், லஞ்சம் கொடுத்தா இயேசுக்கு பிடிக்குமா? யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில லஞ்சம் 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 போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன பிரச்சனை வரும்? அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போம். காலையில இருந்து ராத்திரி வரையும் நல்லா பொய் பேசுறாங்க, செய்யற ஃபுல்லா ஒன்லி அட்டகாசம். எவனை கெடுக்கலாம், எவன் சொத்தை ஆட்டைய போடலாம், எப்படி சம்பாதிக்கலாம், தான் எப்படி நல்லா இருக்கலாம், அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம், இப்படி சில குடும்பத்துல இருந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? அழகா வசனம் எழுதப்பட்டிருக்கு, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பலவிதமான சிக்கல்களை அவங்களே தேடிக்கொண்டாங்கப்பா. நிறைய குடும்பத்துல என்ன தெரியுமா பிரச்சனை? இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க, விக்கிர வழிபாடுக்கும் போவாங்க, உலக வழிபாடுகளும் போவாங்க, எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. அப்புறம் இயேசு எனக்கு ஒண்ணுமே செய்யல அப்படிம்பாங்க. மனுஷனையும் நம்புவாங்க, விக்கிரத்துலையும் போயிருவாங்க, உலக வழிபாடுகளையும் போயிருவாங்க, எங்கெல்லாம் போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிருவாங்க. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், நான் இனிமேல் ஏன் வாழணும்? ஒரே குழப்பம் குழப்பம் குழப்பம். பின்னாடி என்ன காரணம்? யாரையோ நம்பி ஏமாந்து அதுக்கப்புறம் கண்ணீர் வாழ்க்கையா இருக்கும். நான் சொல்றது உண்மையா பொய்யா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர் படைத்தது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நல்லது 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 என்று கண்டார். ஆனால் நம்ம வாழ்க்கையில பாருங்க, விடிஞ்சா பிரச்சனை, படுத்தா பிரச்சனை, வருஷம் முடிய போகுது, ஆனாலும் பிரச்சனை முடிய மாட்டுது. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? இதை விட பயங்கரமா இருக்குங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எப்படிதான் வாழ? ஒரு நிம்மதியா வாழ விட மாட்டுக்காங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில ஒரு பிரச்சனை வந்துடும், செல்போனு கையில் எடுத்தா பிரச்சனை வந்துடுது, யார்கிட்டயாவது பேசுனா பிரச்சனை வந்துடுது, சொந்தக்காரன்ட்ட பேசினாலும் பிரச்சனை வந்துடுது, வீட்டுக்குள்ள ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து பேசினாலும் பிரச்சனை வந்துடுது. அப்ப என்னதான் நடக்கு? அநேக உபாய தந்திரங்கள், அநேக உபாய தந்திரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலதான் பிரச்சனை வரும். இன்னைக்கு செய்தியினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, தந்திரம் இருக்கிற இடத்துல வலு சர்ப்பம் இருக்கும், தந்திரம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான், தந்திரம் இருக்கிற இடத்துல மோசம் போக்குற பிசாசு இருக்கும்.
தந்திரம் இருக்கிற இடத்துல நஷ்டம் இருக்கும். தந்திரம் இருக்கிற இடத்துல குடும்பத்துக்குள்ள பிரிவினை இருக்கும். தந்திரம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. தந்திரம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கும். தந்திரம் இருக்கிற இடத்துல இயேசு கூட இருப்பாரா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நான் 24 மணி நேரம் நான் தந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? இப்ப நான் என்னைய வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். 24 மணி நேரம் நான் உண்மையா இல்ல, 24 மணி நேரம் தந்திரமா நான் வாழ்ந்துருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. கொஞ்சமாவது உண்மை இருக்கா? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? கொஞ்சமாவது எனக்கு பிரியமானபடி நீ வாழ்றியாப்பா? தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். காலையில் தூங்கி எந்திரிச்சிலிருந்து தனக்காக மட்டுமே ஓடுறது. அன்பு கூற மாட்டாங்க. பணம் 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 சம்பாதிக்கன்னு சொல்லி ஓடுவாங்க. இஷ்டம் போல வாழ்வாங்க, இஷ்டம் போல ஏமாத்துவாங்க, இஷ்டம் போல. அப்புறம் படுத்து கிடந்துட்டு எனக்கு நிம்மதியே இல்லை, தண்ணி அடிக்கலாமா, இனிமேல் ஏன் வாழணும், செத்து போயிடலாமே. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? நான் நார்மலா பேசிட்டு இருக்கேன். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை. நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? இருதயத்துக்குள்ள தந்திரம் இருந்துச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. வீட்டு வாசப்படியில பாவம் படுத்து கிடக்கும். ஏன்னா தந்திரம் எங்க இருக்கோ அங்க வலு சர்ப்பம் இருக்கும். சில குடும்பத்துல பேய் விரட்டணும், எனக்கு எவனோ மாந்திரியம் பண்ணிட்டான், எனக்கு யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, எனக்கு யாரோ ஏவல் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க. ஆனா இருதயத்துக்குள்ள தந்திரத்தை வச்சிருப்பாங்கல்ல, தந்திரம் எங்க இருக்கோ அங்க வலு சர்ப்பம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா தந்திரம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பவும் பார்த்தாலும் தந்திரம். காரணம் என்ன? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாத தடை. இதை மாத்திரம் கண்டேன். அப்ப இன்னைக்கு செய்தி எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது, என் இருதயத்தை தேவன் பார்க்கிறாரு. என் இருதயத்துள்ள பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. என் இருதயத்துக்குள்ளே ஒரு அசுத்தமான பாவமோ, ஒரு அருவருப்பான பாவமோ, கத்தரை விட்டு தள்ளி போற காரியமோ, ஒரு ஏமாத்துற காரியமோ, ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதோ, தூசிக்கிற வார்த்தையோ, பொல்லாத வார்த்தையோ எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இன்னும் என்ன இருக்கு? கசப்பு, வெறுப்பு, பகை, இதெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தானே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சுத்திட்டு இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் வைராக்கியம் உள்ள இருக்கும், எப்ப பார்த்தாலும் துர்க்கிரிய உள்ள இருக்கும், துர்செயல்கள் உள்ள இருக்கும். வைராக்கியம் எங்க இருக்கோ அங்க சகல துர்ச்செயல்களும் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கசப்பு, வெறுப்பு, பகை, எரிச்சல், கோபம் இருக்கும்போது அது பிசாசு தான் அங்க இருக்கும். இயேசு அங்க எப்படி இருப்பாரு? அதனால கால வேளையில இணைந்திருக்கு பெருசே கிடையாது. செத்தா பரலோகத்துல நிக்கணும், அவ்வளவுதான் டார்கெட். தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும். ஏன்னா எப்படி ஒரு நாள் நம்ம லைஃப் முடிஞ்சிடும். கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு. பாவியா என் மேல கிருபையா இருக்காரு. இவ்வளவுதான் நான் பைபிள் வாசல கண்டுபிடிச்சது. நான் உயிரோட இருக்கேன்னா அவர் போட்ட பிச்சை, அவ்வளவுதான். இந்த உலகத்துல தேவனுக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அப்படின்னா கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க, மனம் திரும்பி பார்க்க, அழுது பார்க்க, சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நம்ம வாழ்க்கையில வருதான்னு சொல்லி செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். ஏன்னா யார் எப்போ ஏமாத்துறாங்க, எப்போ நமக்கு விரோதமா ஆப்போசிட்டா சத்துரு எந்திரிக்கிறான் தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம வாழ்க்கையினுடைய முறையை அப்படியே பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த செய்தி பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா டெய்லி கேளுங்க. அன்னைக்கு ஆவியான என்ன பேசுறாரோ அது நீங்க கேட்கலாம். ஏன்னா 2 பக்கம் பேசிட்டு இருக்கேன். நன்மைனா என்ன, தீமைனா என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிலாம் பிரச்சனை வருது, எப்படிலாம் போராட்டம் வருது, எப்படிலாம் தவறு நடக்கு. நான்லாம் ஒரு வியாபாரி. அது 11 வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன். கையில பைபிள் எடுத்து வாசித்தாலும் எனக்கும் புரியாது. கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. பைபிள் வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது
நான் தேவனுக்கு முன்பாக இன்னும் உண்மையா இல்லை, இன்னும் பரிசுத்தமாக வாழ வேண்டியிருக்கு, இன்னும் நீதிமான வாழ வேண்டியிருக்கு, இன்னும் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வேதத்தின்படி யோசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தின்படி மனம் திரும்ப அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். இப்படி தான் என்னோட வாழ்க்கை. அதனால் இணைந்திருக்கு பெருசு கிடையாது. நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை, பலவிதமான தந்திரம். நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை அம்மா அப்பாட்ட போய் பேசுது. ஒரு வாலிப பிள்ளை, வாலிப பையன் அம்மா அப்பாட்ட போய் பேசுகிறாங்க. புருஷன் மனைவிட்ட போய் பேசுகிறாங்க. மனைவி புருஷன்ட்ட போய் பேசுகிறாங்க. மாமியார் மருமகளில் ஒரு பொய் வந்துடுது. பொய் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வருவாங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவலில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்தா எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் பேசினா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. பொருத்தனை பண்ணுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. 1 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இந்த வருஷத்தில் பைபிள் வாசித்து முடிக்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் ஏமாத்துறது தானே, இதெல்லாம் தந்திரம் தானே. கேட்டால் முடியல அப்படின்ட்டுருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல குறை உள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவரோட சமூகத்தில் போகும்போது, அப்பா நான் இதில் பலவீனமாக இருக்கேன்ப்பா, இதில் என்கிட்ட குறையா இருக்குப்பா, நான் எவ்வளோதான் பொருத்தனை பண்ணாலும் நான் இன்னும் கீழ்படியலப்பா. சில குடும்பத்தில் 1000 ஸ்தோத்திர வழி சொல்கிற சில தாய்மாரெலாம் உண்டு. 4 வருஷம் முன்பாக ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, அவங்க விக்கிர வழிபாடு உள்ளவங்க. காலையில் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வழக்கத்தின்படி அவங்க அவங்களுடைய காரியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா உட்கார்ந்துருக்கும்போது அப்படியே ஒரு ஒளி அப்படியே இறங்கி வருமா, அவங்க வீட்டுக்குள்ளே அப்படியே அந்த ஒளி இறங்கி வருமா. அதை அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒளின்னா என்ன, அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. பைபிள் வசனத்தில் நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், அந்த வசனத்தை ஒரு நாள் செய்தி பேசும்போது கவனிச்சாங்க. நான் இந்த ஒளியை நான் பார்த்துருக்கேன் பிரதர், நான் டெய்லி பார்ப்பேன், நான் டெய்லி ஜெபிக்கும்போது பார்ப்பேன், நான் அவரை அழகாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னாங்க. அப்படியே சாட்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெய்லி பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பணம் 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 சொல்லிட்டு பணத்தில் விழுந்து போயிட்டாங்க. ஒரு மனுஷன் எப்போ விழுந்து போகிறான்னு சொல்லி பார்க்கும்போது பண ஆசையில் விழுந்து போயிருந்தான். மறுபடியும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனால் பண ஆசை. சில குடும்பத்தில் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், செல்வத்தை சம்பாதிக்கணும் சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால் கால வேளையில் இணைந்ததுக்கு பெருசு கிடையாது. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி நம்ம பாவத்தை அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக கொஞ்ச நாள் இந்த பூமியிலே ஒரு சாட்சியில் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, நீதியை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை, நீதி செய்ய அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசிரிப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளோட வாழ்க்கையில் குறை இருந்துச்சு அப்படின்னா, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. என் வாழ்க்கையில் நான் அடிக்கடி ஜெபிக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால மனுஷ முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் தேவன் உள்ளத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி உள்ளத்தை பார்க்கும்போது தான் போட்டிருக்கு அநேக உபாய தந்திரங்கள், அநேக உபாய தந்திரங்கள். ஒரு வாலிப பிள்ளை வாலிப பையன்ட்ட, இல்லை வாலிப பையன் வாலிப பிள்ளைகிட்ட எவ்வளவு நேரம் என்ன பேசுகிறாங்க, உலகத்துக்குள்ள என்ன நடக்குது, எல்லாமே தேவனுக்கு முன்பாக அவர் பார்த்துட்டு இருப்பார். செல்ஃபோனில் 10 மணி நேரம் ஒரு பையன் விளையாடுறான், 10 மணி நேரம் ஆன்லைனில் கேம் விளையாடுறான். அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஆனால் செல்ஃபோன் வாங்கி கொடுத்த யாரு, நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுற யாரு, சிம் கார்டு வாங்கி கொடுத்த யாரு, அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்த யாரு, அம்மா அப்பா தானே. அதுக்கப்புறம் அம்மா அப்பா தான் உட்காந்து பல மணி நேரம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்கு? செல்ஃபோனை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்பாகவே எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுலாம் கிடையாது. வாங்கி கையில் கொடுத்து அந்த பிள்ளைகள் இஷ்டம் போல் கெட்டு போய், கண்ணு கெட்டு போய், அப்புறம் கண்ணாடி போட்டு, அப்புறம் வம்பா போய், அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை? செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்கிறது. நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனு, அப்புறம் கண்ணு கெட்டே போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கெட்டு போகிற காரியம் நிறைய இருக்குது.
நல்ல படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நல்ல நாடகம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலே நான் நேரடியா பார்த்தது. காலையில போனா கிறிஸ்டியன் பாட்டு, பகல்ல போனா அதுக்கப்புறம் சினிமா பாட்டு, அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தா நாடகம், சாயங்காலம் பார்த்தா அப்புறம் அடுத்த நாடகம், அப்புறம் நைட்டு பார்த்தா ஜெபம். 24 மணி நேரம் வாழ்க்கையில ஒரு வீட்டில் உள்ள காரியத்தை நான் அப்படியே ஓப்பனா சொல்றேன். அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் எப்படி வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒண்ணு தேவனோட சமூகத்துல வந்தாச்சு அப்படின்னா, அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என்கிட்ட எத்தனையோ மிஸ்டேக் இருக்குப்பா. இனிமேலாவது என் வாழ்க்கையில நான் உண்மையா வாழ்றேன்ப்பா. என்கிட்ட இத்தனை நாள் உண்மை இல்லைப்பா. என்னை மன்னிச்சிருங்க. அப்படின்னு சொல்லி அவரோட சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்து ஒரு புது வாழ்க்கை. அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். பிசாசு வர்றதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வாசல் திறந்து கொடுத்துட்டு, அப்புறம் என் வீட்டுக்குள்ள பிசாசு வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சத்துரு உள்ள வந்துட்டான், எவனோ மாந்திரியம் பண்ணிட்டான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. யாரையுமே நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கா? சில குடும்பத்திலே தண்ணி அடிக்கையில் விழுந்து போய் கிடக்காங்க. பணம் ஃபுல்லாக அங்கே போயிடுது. வீட்டில் பார்த்தா வாலிப பிள்ளை போய் வேலை பார்க்குது. ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப பிள்ளை துணி கடைக்கு போய் வேலை பார்க்க போயிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அப்பா வீட்டில் தண்ணி எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே சண்டை, நான் பேசாமல் கடைக்கு போய் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னாங்க. நிம்மதி இல்லை ஒரு வாலிப பிள்ளைக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே பலவிதமான பிரச்சனை. இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பலவிதமான சிக்கல்களை, பலவிதமான அடிமேல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால மட்டும்தான் ஒரு வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டீங்களோ, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன, என் வாழ்க்கையெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்குப்பா. அந்த மிஸ்டேக்கை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, பைபிள் வாசித்து மனம் திரும்பி தேவனோட சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கணும். 24 மணி நேரம் தேவனுக்கு முன்பாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? பரலோகத்தில் தேவன் பார்த்துட்டே இருப்பார். எல்லாரையும் பார்க்குறாரு. உங்களையும் பார்ப்பாரு, என்னையும் பார்ப்பாரு, எல்லாரையும் பார்ப்பாரு. அவர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அங்கே தந்திரம் இருக்கக்கூடாது. இன்னைக்குள்ள முழு செய்தியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தந்திரம் இருக்கும்போது அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. தந்திரம் இருக்கும்போது வலு சறுப்பும் அங்கே இருக்கும். தந்திரமா பேசுற இடத்துல, தந்திரமா யோசிக்கிற இடத்துல, தந்திரமா இதயத்துக்குள்ள ஏதாவது ஒளிச்சு வச்சிருந்தா அந்த இடத்துல பிசாசு வந்துருவான். அந்த இடத்துல வலு சர்ப்பமே வந்துடும். அதனால செய்தி, முக்கியமான செய்தி, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சற்று ஆராய்ந்து பார்ப்போம், அர்ப்பணிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. பண ஆசையோ, பொருளாசையோ, இல்ல சுயமோ, வைராக்கியமோ, கசப்போ, வெறுப்போ, பகையோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமா இருந்தாலும், பொல்லாத காரியமா இருந்தாலும், தீட்டான காரியமா இருந்தாலும், அருவருப்பான காரியம் இருந்தாலும், அசுத்தமான காரியம் இருந்தாலும், எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. இந்த நாளைக்கான சிறு கிருபைக்கான நன்றி. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சிலுவையில் சிந்த ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேணும். எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும். எந்தெந்த குடும்பத்துக்குள்ள தந்திரமான ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த வலு சர்ப்பத்தின் கிரியை அழிக்கப்படட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. அந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காலும் அந்த குடும்பத்துடைய குறைகள், குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. பரிசுத்தாவில நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லிங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில திறந்த வாசல் வைங்கப்பா. எல்லா குடும்பமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்திரும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்களை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற வாழ்க்கை, ஏதாவது ஒரு பாவம், ஏதாவது ஒரு அக்கிரமம்,
கத்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் எங்களை எடுத்து போட்டுருங்கப்பா. நாங்கள் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஜெபித்த குடும்பத்தை ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அந்த குடும்பம் 100 மடங்கு ஆசிரியப்படட்டும். அது மாத்திரமல்ல, கற்பத்தனையாக ஜெபிறாங்க. குடும்பத்தில் எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, டெலிவரி பண்ணுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு இருக்கு, கத்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல விதமான குழப்பம், இந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை கத்தர் சந்திங்க. அவங்களோட பலவீனத்தை நீக்கித்தாங்க, பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கை கத்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். ஒவ்வொரு நாளுமே இணைந்திருக்கிறாங்கப்பா. ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டு ஆவியில வளர கத்த கிருபை செய்யுங்க. கத்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. அதிகால வேளையிலே எந்தெந்த குடும்பத்திலே அப்பா வேலைக்கு புறப்படுறாங்களோ, கம்பெனிக்கு புறப்படுறாங்களோ, வியாபாரத்துக்கு புறப்படுறாங்களோ, இன்னுமாக விவசாயத்துக்கு யாரெல்லாம் புறப்படுறாங்களோ, போட்டில் யாரெல்லாம் புறப்படுறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கப்பா. டிரைவிங் லைனில் போகிறாங்க, காலை வெளியில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமா டீச்சர் எல்லாரையும், இன்னுமா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கணும். உங்கள் பிள்ளைகள் சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா, பாதுகாப்பு தாங்கப்பா. உண்மையா வாழ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தாங்க. இந்த மாசத்துல என்னென்ன தேவைக்கா ஜெபிக்கிறோம், அந்த எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, முதியோர் இடத்துல இருக்காங்க, வேற வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரியங்க. பலகணிகளை திறந்து ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்க கத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்குப்பா. தேசத்துக்கு தேசம் யுத்தம், பஞ்சம், கொள்ளை, நோய்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கடைசி காலத்தில் அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அப்பா வஞ்சிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருப்பா. அநேக கள்ள தீர்க்கதரிசி எலும்பி என்று எழுதப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பாமல் கர்த்தரை நம்பி வாழ கத்த கிருபை செய்யுங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. மகிமையின் ஆவியான நீங்க மேலே தங்கிற ராஜா. எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசிரியங்க. இந்த நாளின் சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் ஆசிரியங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிடும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எங்கள் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களுக்கு தீர்காயுசு தந்து சமாதானத்தை தந்து ஆசீர்வாதத்தை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து அப்பா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளாக, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். நன்மை செய்து நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காற்றிலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளுக்கு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் நம்முடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னுமாக இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.